राम जय राम जय जय राम श्री 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 राम जय राम जय जय राम பிறவியான ஜடமிறங்கி வழியிலாத துறை செறி பிணிகளான துயருடங்கு கடுமாறி பிறவியான ஜடமிறங்கி வழியிலாத துறை செறி பிணிகளான துயருடங்கு கடுமாறி பெருகு தீய வினையின் நொந்து கதிக தோறும் அலை பொருந்தி பிடிபடாத ஜனன நம்பி அறியாதே பெருகு தீய வினையின் நொந்து கதிக தோறும் அலை பொருந்தி பிடிபடாத ஜனன நம்பி அறியாதே நிறைவிழாத மலர் புகழ்ந்த அரிய மோன வழி பிறந்த நளின பாதம் எனது சிந்தை அகலாதே நிறைவிழாத மலர் புகழ்ந்த அரிய மோன வழி பிறந்த நளின பாதம் எனது சிந்தை அகலாதே நரசுராதி வரும் வணங்கும் இனிய சேவை தலை விரும்பி நலன் அகாத அடியனின்று பெறுவேன் நரசுராதி
பிறவியான ஜடமிறங்கி வழியில்லாத துறை செறிந்து பிணிகளான துயர் உழன்று தடுமாறி பிறப்புக்கு ஏற்பட்ட உடலிலே புகுந்து நல்வழியில்லாத வழிகளிலே நெருங்கிப் போய் நோய் முதலிய துக்கங்களிலே வேதனைப்பட்டு தடுமாற்றமடைந்து பெருகு தீய வினையில் நொந்து கதிகள் தோறும் அலை பொருந்தி பிடிபடாத ஜனன நம்பி அழியாதே. வளர்ந்து பெருகும் கெட்ட வினைகளின் பயனால் கஷ்டப்பட்டு இங்கனம் பிறப்புகள் தோறும் அலைச்சலை அடைந்து அதன் உண்மைத்தன்மையை புலப்படாத பிறப்பை விரும்பி அழிந்து போகாமல் நரைவிழாத மலர்முகந்த அரிய மோன வழி திறந்த நளின பாதம் எனது சிந்தை அகலாதே. தேன் நீங்காத மலர் நிரம்ப கொண்டுள்ளதும் அருமையான மௌன வழியை திறந்து காட்டின உனது தாமரை போன்ற திருவடி என் மனத்தை விட்டு நீங்காமல் நரர் சுராதிபரும் வணங்கும் இனிய சேவை தனி விரும்பி நலனதாக அடியன் என்று பெறுவேனோ. மனிதரும் தேவர் தலைவர்களும் வணங்குகின்ற உனது இனிமையான தரிசனத்தை விரும்பி நன்மை பெறும்படியான பாக்கியத்தை அடியேன் என்று பெறுவேனோ. பொறிவழாத முனிவர் தங்கள் நெறிவழாது விலன் உழன்று பொறி நிசாசரனை நினைந்து வினை நாடி ஐம்பொறிகளும் வழுவாத வண்ணம் தவறான வழியிலே போகாதபடி காத்திருந்த முனிவர் நக்கீர முனிவர் தமது நித்திய அனுஷ்டான நெறியை தவறுதல் இல்லாத வழியிலே நின்று காத்த குகையில் அகப்பட்டு எப்பொழுதும் சிவ தியானத்திலேயே இருந்த பிலன் உழன்று குகையிலே மன அலைச்சுருற்று பொறு நிசாசரனை பொருது அழிக்க நினைத்திருந்த அரக்கனை ராட்சசனை நினைந்து வினை நாடி அந்த அரக்கனிடமிருந்து பிழைக்கும் செயலை நாடினவரான நக்கீரருக்கு பொறு இல்லாமல் அருள் புரிந்து மயிலின் ஏரி நொடியில் வந்து உலகமேவ தமிழ் புனைந்த முருகோனே. உப்பில்லாத வகையிலே அருள் புரிந்து கிருபை கூர்ந்து மயில் மேல் ஏறி ஒரு நொடிப்பொழுதிலே வந்து கற்சிறையினின்றும் அவரை மீட்டு உலகாங்கிதம் கொள்ளுமாறு மிக்க மகிழ்ச்சி பூத்து தமிழ் புனைந்த திருமுருகாற்றுப்படை என்னும் தமிழ் மாலையை ஏற்று புனைந்த அணிந்து கொண்ட முருகனே. சிறுவராகி இருவர் அந்த கரி பதாதி கொடு பொறும் சொல் சிலை ராமனுடன் எதிர்ந்து சமராடி. சிறுவரான லவகுஷர் என்னும் ஸ்ரீராமரின் புதல்வர்கள் இருவரும் அந்த யானைப்படை காலாட்படை இவைகளை கொண்டு போரிடையே சொல்லும் சொற்களுடன் வில் ஏந்திய ஸ்ரீராமருடன் எதிர்த்து போர் செய்து ஜெயமதான நகரமர்ந்த அழகை போல வளமிகுந்த சிறுவை மேவி வரமிகுந்த பெருமாளை வெற்றி கொண்ட நகரமான சிறுவை குபேரனது அழகாபுரி போல வளப்பம் மிக்கதான சிறுவையில் சிறுவாபுரியிலே வீற்றிருந்து வரங்களை நிரம்பத் தரும் பெருமாளே, உனது திருத்தாள்களை விரும்ப உனது திருவருளை தந்தருளுவாயாக. ஸ்தல குறிப்பை பார்த்து ராமாயண குறிப்பை பார்ப்போம். சென்னை கோயம்பேட்டில் இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் கோவில் உள்ளது. சென்னையிலிருந்து செங்குன்றம் காரனோடை வழியாகவும் மீஞ்சூர் பொன்னேறு வழியாகவும் இந்த ஊரை அடையலாம். இத்தலத்திற்கு அருகிலே தச்சூர் கிராமத்தில் வடக்கு நோக்கி முருகப்பெருமான் காட்சி தந்து கொண்டிருக்கிறார். வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தில் லவனும் குச்சனும் வளர்ந்தார்கள். ஒரு நாள் ஸ்ரீ ராமபிரானின் குதிரை அங்கே வந்தது. அந்த குதிரையை லவனும் குச்சனும் பிடித்து கட்டி போட்டார்கள். தங்கள் தந்தை என்பது அறியாமலேயே ராமபிரான் மீது அம்பு தொடுத்து போரிட்ட இடம் சிறுவர் அம்பு எடு என்று பொருள்படும் சிறுவம்பேடு. அது மருவி சின்னம்பேடு என்று ஆகி சிறுவர் அமர் புரிந்ததால் சிறுவாபுரி என்றும் அழைக்கப்படுகிறது. சிறுவை, தென் சிறுவாபுரி, குசலபுரி என்று பல பெயர்களும் உண்டு. பசுமை கட்டி நிற்கும் நெல்வயல்களை கடந்து போனோம் என்றால் சிறுவாபுரி கிராமத்தின் வடகிழக்கு மூலையிலே இருக்கிறது அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். கோவிலின் உள்ளே கம்பீரமான ராஜகணபதி, அருணாச்சலேஸ்வரர் மற்றும் அபீத குச்சாம்பாள், சூரியனார், சண்டிகேஸ்வரர், நாகர், ஆதிமூலர், நவகிரகங்கள், காலபைரவர், அருணகிரிநாதர், மயூரநாதர் ஆகியோருக்கு தனித்தனி சன்னிதிகள் இருக்கின்றன. 5 நிலைகளை கொண்ட ராஜகோபுரமும் உயரமான கொடிமரமும் இந்த கோயிலின் சிறப்பு அம்சங்கள். மூலவர் பாலசுப்பிரமணிய சுவாமி 4 அடி உயரத்தில் நின்று திருக்கோலத்திலே பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். பாலசுப்பிரமணியனை தவிர அனைத்து தெய்வங்களும் மரகத பச்சை கல்லால் ஆனவை. இதே போல வேறெங்கும் காண முடியாது. கோவிலின் ஸ்தலவட்சமாக மகிழ மரம் திகழ்கிறது. அருணகிரிநாதர் திருப்புகழில் இந்த திருத்தலம் பற்றி பாடியுள்ள 4 பாக்கள் கிடைத்திருக்கின்றன. மிக தீவிரமான முருகம்மை என்னும் முருக பக்தி சிறுவாபுரியில் வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் ஆத்திரம் கொண்ட அந்த பெண்ணின் கணவர் அவளின் கையை துண்டித்து விட்டார். அப்படி ஒரு நிலையிலும் முருகப்பெருமானியே நினைந்து கந்தனின் திருநாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தார். அவரின் பக்தியில் மகிழ்ந்த முருகப்பெருமான் பெண்மணிக்கு திருக்காட்சி தந்தார். மேலும் அவரின் வெற்றுப்பட்ட கை ஒன்று சேர்ந்தது என்று விவரிக்கிறது இந்த ஸ்தல புராணம். அண்டர்பதி குடியேறே எனும் திருப்புகழை பாராயணம் செய்து முருகப்பெருமானை தரிசித்து வேண்டிக் கொண்டால் போதும், நினைத்ததையெல்லாம் மகிழ்வோடு நிறைவேற்றி தந்தருள்வார் முருகக்கடவுள். அண்டர்மன மகிழ் மீற சங்கரனும் மகிழ் கூற ஐங்கரனும் உமையாலும் மகிழ்வாக
மங்கியுடன் அரிதானும் இன்பமுற மகிழ்ப்புற என்று மகிழ்ச்சி வெள்ளம் கரைபுரண்டு ஓடும் இந்த திருப்புகழ் அடியாரர் சிந்தையில் உரைபவர் சிறுவாபுரி முருகன் என்ற வரியோடு நிறைவு பெறுகிறது. முக்கியமாக சூரியனின் அகங்காரத்தை அழித்த பிறகு தேவர்களை தமது வீட்டிலே குடியேற வைத்தது போல நமக்கும் சொந்த வீடு பெற அருள்வார் என்பது தொல்நம்பிக்கை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருந்தாலும் எல்லோருக்கும் இருக்கிற ஆசையும் எண்ணமும் சொந்த வீடு என்பதாகத்தான் இருக்கும். அப்படி ஒரு சொந்த வீட்டை தந்தருள நமக்காக நம் வரவுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார் முருகப்பெருமான் சிறுவாபுரியிலே. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் 24ஆம் நாள் சென்னையில் இருந்து கால்நடையாக பயணப்பட்டு சிறுவாபுரி செல்லும் அன்பர்களில் அநேகம் பேர் நகரத்தார் ஆவர். அவர்கள் 26ஆம் தேதி சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை செய்கிறார்கள், அன்னதானம் செய்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிறன்று சென்னையில் இருந்து சிறுவாபுரி முருகன் அபிஷேக குழுவினர் சிறப்பு அபிஷேகம் செய்கிறார்கள். இங்குள்ள மூலவர் பிரம்மசாஸ்திர வடிவிலே கையிலே கமண்டலத்தோடு காட்சி தருகிறார். சிறுவாபுரி முருகன் அபிஷேக குழுவினர் திருப்புகழ் ஆராய்ச்சி திலகம் வலையப்பேட்டை குகத்திரு கிருஷ்ணன் அவர்கள் பெரும் முயற்சியால் 1994ஆம் ஆண்டு வள்ளிமணவாள பெருமான் என்னும் பஞ்சலோக விக்கிரகம் அமைத்திருக்கிறார்கள். இடது கையிலே பிரம்மசாஸ்தாவின் கமண்டலமும் வலது கையை வள்ளியை கரம் பற்றியதாகவும் புறமகள் கைப்பிடித்து பெருமாளாக காட்சி தருகிறார்கள். இங்கு வந்து வள்ளியையும் வள்ளிமணாளன் முருகப்பெருமானையும் வணங்கி வழிபட்டு பிரார்த்தித்தால் விரைவில் கல்யாண யோகம் கிட்டும் என்பது ஐதீகம். சிறுவாபுரி முருகன் அபிஷேக குழுவினர் திருவடைக்கிழி தலத்திலே குஞ்சரி ரஞ்சித்த பெருமாளாக தேவசேனி மகிழ் குமரனை பஞ்சலோக வடிவிலே அமைத்து தந்திருக்கிறார்கள். ஞானமலையில் குரமகள் தழுவிய குமரன் என்கின்ற மிக மிக அழகான அதிக எடையுள்ள மயில் மீது காட்சி தரும் குமரன் விக்கிரகத்தை வடிவமைத்து வருடா வருடம் படிவிழாவின் பொழுது ஞானமலையை சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்க வைத்திருக்கிறார்கள். இதுபோல விக்கிரகங்கள் வேறு எங்கும் கிடையாது. இவர்கள் தொண்டு மிகவும் போற்றுதற்குரியது. நாமும் சிறுவாபுரி செல்வோம், முருகன் அருள் பெறுவோம். முருகாசரணம். முருகாசரணம். வேலும் மயிலும் சேவலும் துணை. ஜெய் ஸ்ரீராம். பிறவியான ஜடமிறங்கி எனும் சிறுவாபுரி திருப்புகழ் கேட்டோம். லவகுசர்களை குறித்து இந்த பாடலிலே சிறுவராகி இருவர் அந்த கரிபதாதி கொடு ஒரும் சொல் சிலை ராமனுடன் எதிர்ந்து என்னும் வரியிலே ஸ்ரீராமரின் குழந்தைகளான லவகுசர்கள் அந்த யானைப்படை காலாட்படை இவற்றை கொண்டு போரில் வீர வாசகங்களுடன் வில்லேந்தி ஸ்ரீராமருடன் எதிர்த்து போர் செய்ததை குறிக்கிறார். எங்கள் பாட்டனார் ஸ்ரீ ஸ்ரீ சுப்பிரமணிய சாஸ்திரிகள் தினந்தோறும் வால்மீகி ராமாயண பாராயணத்தை சேலத்தில் உள்ள ஏத்தாப்பூர் ஸ்ரீ ஒய்கே சேஷையர் அவர்கள் வீட்டிலே வாசிப்பாராம். அங்கே ராமதாசர் என்கிற பட்டத்தை அவருக்கு வழங்கி அன்று முதல் ராமதாஸ் சுப்பிரமணிய சாஸ்திரிகளானார் எங்கள் பாட்டனார். அந்த திருப்பெயரை என் மூத்த சகோதரர் தாங்கியதால் அவரை திருப்புகழிலே ராமாயண பாடலை இசையமைக்க அந்த இறைவன் நினைத்தார் என்று தோன்றுகிறது. என் பாட்டனாரை தொடர்ந்து என் தந்தை வேடம் ஸ்ரீ சீனிவாச சாஸ்திரிகள் பல வருடங்கள் சேலம் ஸ்ரீ சங்கர மடத்திலே சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வார். அந்த முன்னோர்கள் செய்த புண்ணியத்தின் காரணமாக அடியேன் அருணகிரியார் நோக்கில் ராமகாவியம் எனும் தலைப்பிலே சில பாடல்களை பதிவு செய்யும் பாக்கியம் பெற்றேன். ராமாயண குறிப்புகள் கூறும் இன்னும் பல திருப்புகழ் பாடல்கள் இருக்கின்றன. அவற்றை பிறகு இசையமைத்து அவ்வப்பொழுது பதிவு செய்வோம். ஸ்ரீமதி சீதாலட்சுமி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் ஸ்ரீ மகாபெரியவா திருப்புகழ் சபையினர், ஸ்ரீமதி இந்திரா அரவிந்தன், ஸ்ரீமதி சுபஸ்ரீ கணேசன், செல்வன் ஸ்ரீகாந்த் மகாதேவன், எனது சகோதரர் கோகசி ராமதாஸ் ஆகியோர் பாடிய பாடல்களை பதிவு செய்தோம். தாங்கள் கண்ணுற்று அளித்த பதில் உரைகள் அடியேனை ஊக்கம் பெற்று பதிவு செய்ய வைத்தது. தங்கள் அனைவரின் பாதங்களும் அடியன் தலைமையில் இருப்பதாக கொள்கிறேன். இந்த பதிவுகளில் பாடியவர்கள், உரை வழங்கியவர்கள் அனைவரும் நலமுடன் வாழ ஸ்ரீ சீதா பரத லட்சுமண சத்ருக்ன ஆஞ்சநேய சமேத ராமச்சந்திரமூர்த்தியை நமஸ்கரித்து வால்மீகி முனிவர் மற்றும் கம்பர் பெருமான் திருவுருளையும் நினைத்து போற்றுகிறேன். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிறைவேறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. ஆதியந்தும் அரியன யாவையும் போதினார் அழகியில் என உள்ளன வேதம் என்பன மெய்நெறி நன்மையன் பாதம் அல்லது பற்றிடர் பற்றியிலார் நொய்தின் நொய்ய சொல் நூர்களுற்றேன் என வைதவைவின் மராமரம் ஏழ்துளை எய்தவர்க்கு எய்திய மாக்கதை செய்தே செய்தவன் சொல் நின்றதேயத்தே தேவபாட இந்திக்கதை செய்தவர் மூவர் ஆனவர் தம்முழும் முந்திய நாவினான் உரையின்படி நான் தமிழ்பாவினால் இது உயர்த்திய பண்புகரோம் நாடிய பொருள் கை கூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வழியது ஆக்கும் வேரியம் கமலை நோக்கும் நீடிய அரக்கர சேனை நீருபட்டழிய வாகி சூடிய சிலை ராமன் தோல்வலி கூறுவார்க்கே. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில்
அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீ பரத லக்ஷ்மண சத்ருக்ன ஆஞ்சநேய சமேத ராஜா சீதா ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய். மங்களமாய் வாழ வேண்டும் முருகன் மலரடி தொழ வேண்டும் மற்றென்ன வேண்டும். மங்களமாய் வாழ வேண்டும் பொங்குமரும் தழைய வேண்டும் அன்பருள்ளும் புண்ணியம் வேண்டும் மற்றென்ன வேண்டும். மங்களமாய் வாழ வேண்டும். பாலமுதம் பொங்கி பஞ்சம் பசி தீர்ந்து இந்த பாரில்லாம் மகிழ வேண்டும் மற்றென்ன வேண்டும். மங்களமாய் வாழ வேண்டும். சீலமளிக்கும் நல்ல சிந்தை நிறைவு கொண்ட சீலமளிக்கும் நல்ல சிந்தை நிறைவு கொண்ட சேவைகள் ஆற்ற வேண்டும் சேவைகள் ஆட வேண்டும் மற்றென்ன வேண்டும். மங்களமாய் வாழ வேண்டும். மாடுமனை பெருகி மக்கள் சுற்றம் ஓங்கி மாடுமனை பெருகி மக்கள் சுற்றம் ஓங்கி நோயின்றி வாழ வேண்டும் உயிர்கள் எல்லாம் நோயின்றி வாழ வேண்டும் மற்றென்ன வேண்டும். மங்களமாய் வாழ வேண்டும். புகனின் மலரடி தொழ வேண்டும் மற்றென்ன வேண்டும். மங்களமாய் வாழ வேண்டும். சரணம்.